Hello friends, welcome to Yummy Foods for our channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்து 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட்டி கெட்டியமாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இப்போ காரத்துக்கு 6 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலக்கி விட்டுருங்க. இப்போது 250 கிராம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். லைட் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவை கலந்துருங்க. இந்த அளவுக்கு கெட்டியமாக ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 1/2 மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் கெட்டியமாகணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவை கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம பிடிச்ச கொழுக்கட்டைகளை எடுத்து வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.